எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் 30/11/2024 சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி பலன் மிதுனம். கன்சல்டிங்காக ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசியில் தொடர்பு கொள்ளாமல் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இங்கே 6ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் இங்கே சூரியனுடன் இணைவு பெறாரு. முயற்சி ஸ்தானாதிபதி குருவின் பார்வையில் அமர்ந்திருப்பது. உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பு. குருவும் 12ஆம் இடத்துல இங்கே சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று சுக்கிரனும் வலு பெறுறாரு. அப்போ அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு உண்டாகும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இங்கே 6ஆம் இடத்துல புதன் அமர்ந்தாலும் இங்கே செவ்வாய் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருப்பதனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நினைச்சபடியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. இருந்தாலும் எதிரிகளுடைய தொந்தரவும் இருக்காது. 6ல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் அமர்ந்தாலும் இங்கே செவ்வாயினுடைய அமைப்பு நீச்ச அமைப்பில் இருக்கிறதுனால கடந்த வாரம் 23, 22 ஆகிய தேதிகளில் சிக்கலை அனுபவிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு உங்கள் எதிரிகளுடைய தொல்லை, தேவையில்லாத விஷயங்களில் வேலைகளில் மூக்க நுழைச்சி உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. அதன் மூலியமாக வருமான இழப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். உங்களுடைய வார்த்தைகளையும் தேவையில்லாத ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணி உங்கள் மன கஷ்டத்தையும் உண்டு பண்ணியிருப்பாங்க. அந்த அமைப்புகள்லாம் இந்த வாரம் மாறுது. இங்கே சந்திரனும் பார்த்தா இங்கே சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய வேலையை மேலதிகாரிகள் புரிந்து கொண்டு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை நடத்தக்கூடிய ஒரு அமைப்புலாம் இப்போ இருக்குது. குருவின் பார்வையில் புதன் இருக்கிறாரு. அப்போ தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. கணவன் மனைவிக்கு இடையிலையும் இருந்த சங்கடங்கள் விலகும். இல்லத்தரசிகளுக்கும் இப்போ ஒரு சாதகமான ஒரு சூழல் தான். படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் படித்தது மனதில் நிற்கும். நீங்கள் முதல் தரமான ஒரு அமைப்பை அடையக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்வது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குருவின் பார்வையில் இருக்கிறாரு. நோயின் தாக்கமும் இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நோயினால் கஷ்டப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்புகள் இப்போது விலகி உடல் சுகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாக போகிறது. 4 புதன் தான் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இங்கே நோயின் தாக்கத்தில் இருந்தவர்களுக்கு கூட அந்த அமைப்புகள் விலகி உடல் சுகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது உண்டாகும். அதே போல் இங்கே சனி வக்ர நிவர்த்தி பற்று அமைய பெற்று இங்கே ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தொழில் அமைப்புகள்லாம் இப்போது சிறப்பாக இருக்க போகிறது. உங்களுடைய தந்தை வழிகள் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பெல்லாம் இப்போது இருக்கிறதுனால சந்திரனுடைய பார்வையில் சனி அமர்ந்திருக்கிறாரு. அதனால் உங்களுடைய குடும்பத்தார் உங்களை புரிஞ்சிக்குவாங்க. உங்களுக்கு மனசுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய மனதில் என்ன இருக்குன்ற தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற் போல இப்போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நடந்து கொள்வார்கள். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் இப்போது புதிய முயற்சிகளை இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இப்போது ஒரு கணக்கு போட்டு வச்சுக்குங்க. இப்போ அடுத்தது சூரியன் பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் அவர் ஒரு நல்ல இடத்திற்கு தனுசு மனைக்கு மாறுவார். அப்பொழுது நீங்கள் கணக்கு போட்டு வச்சு இருக்கிற அனைத்து விஷயமும் அப்போது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுடைய சகோதரர் வகையிலையும் இருந்த கஷ்டங்கள் விலகும். சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. குறிப்பாக இப்போது திருவாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சுகம், மன சுகம்
எதையுமே ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. முழு மனதுடன் எதையுமே நீங்கள் ஏற்றுக்குவீங்க. அதனால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அடுத்ததாக டிசம்பர் மாதம் ராசி பலனில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.